நீங்கள் மட்டும் இல்லை மதுரை யாரும் வரும். அது ஒரு தொகுப்பு. ஆனால் ஜேகேனுடைய வாழ்க்கையை தொடங்கி இறுதி வரைக்கும் அவருடைய ஃபிலாசபியை சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் நான் பேசுகிற விஷயங்கள் அதில் கூட வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம காலையில் ஒரு ரவுண்ட் பேசியிருக்க சார் பேசியிருக்காரு, ஒரு பாஸ்கர் பேசியிருக்காரு, ஒரு சின்ன புத்தகமும் கொடுக்கப்பட்டிருக்கு, வீடியோ பார்த்துருக்குறோம். இதன் அடிப்படையில் ஒரு உரையாடல் சார், மாற்றம் என்னும் சவால், இதுதான் நமக்கு இந்த உரையாடல்களோட தலைப்பு. மாற்றம் என்றால் என்ன என்று அவர் மீன் பண்ணுறாரு. ஜேகே டீச்சிங்ஸில் ஜேகே என்ன மீன் பண்ணுறாருங்கிறது தான் முக்கியம். மனிதன் எதிலிருந்து எதுவாக மாற வேண்டும். அவர் சொன்னது ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக சொன்ன ஒரு மாற்றம். அது மனிதன் சிந்திக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து அவன் நாகரிக வாழ்க்கை வாழ்வது இன்று வரை மனிதனிடம் இருப்பது அவனுடைய பிரிவினையான குணம், போராட்டம், வன்முறை அனைத்தும் அவனிடம் இருக்கிறது. பொறாமை என்ற எண்ணம் அனைத்தும் இருக்கிறது. ஏன் மனித குலம் ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட சிந்திக்க ஆரம்பித்த நூற்றாண்டுகளாக இன்னும் மனிதனால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை? மனிதன் என்பது குறிப்பிடும் பொழுது அனைத்து மனிதர்களும் இங்கு பிரிவினைக்கு இடமில்லை. அமெரிக்கன் என்றோ, சீனர் என்றோ, இந்தியர் என்றோ எந்த எண்ணமும் கிடையாது. மனித குலமே ஏன் இந்த போராட்டத்தில் வாழ்கிறது என்பதுதான் முக்கியம். அப்போ அந்த போராட்டத்திலிருந்து மனிதன் எப்படி வெளியே வர வேண்டும், அவன் எதுவாக மாற வேண்டும் என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் இந்த பிரச்சனையிலிருந்து என்று வெளிவருகிறானோ அன்று தான் அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதற்கு அடிப்படையாக உள்ள விஷயம் எது? மனிதனுடைய பிரிவினையான எண்ணங்கள், அவன் சிந்திக்கும் முறை, சிந்தனையிலிருந்து பிறந்த பிரிவு, இத்தனையும் மனிதன் என்று புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அந்த மனிதன் அந்த பிரிவினை என்ற விஷயத்திலிருந்து வெளியே வந்து விடுவான். அப்பொழுது மனிதன் இந்த சிந்திக்கும் எண்ணம், மனோரீதியான சிந்திக்கும் எண்ணத்திலிருந்து எப்பொழுது வெளியே வருகிறானோ அப்பொழுதுதான் மனித மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாக வாழ முடியும். இதை இன்னும் நாம் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது மனித சிந்தனை மனித வாழ்க்கை எவ்வாறு கெடுக்கிறது, மனோரீதியான சிந்தனை மனித வாழ்க்கை எவ்வாறு திருப்பி விடுகிறது, மாற்றங்கள் என்னென்ன நடக்கிறது, போராட்டங்கள் இது அனைத்தும் நாம் ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ளும் பொழுது சிந்தனை மனோரீதியான சிந்தனையிலிருந்து வெளியே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். இது அடிப்படையான ஒரு விஷயம். பகவத்கீதையை படிக்காதீங்கன்னு நிறைய சொல்றீங்க, நாங்கள் என்ன அப்படின்னா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டப்ப அதுக்கான உரையாடல் நிகழ்வாக அது வருகின்றது. உங்க ஐயாவும் முதல்ல நல்லா அழகா சொன்னாங்க, உரையாசிரியர்கள் தான் அதை திரித்து விடுகிறார்கள். நீங்க பகவத்கீதை படித்ததனால் நீங்க உயர்ந்த மனிதனாக ஆக போறதில்லை. அந்த பகவத்கீதையில என்ன சொல்லி இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆக ப்ராப்ளம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்காக அந்த பகவத்கீதை யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த பகவத்கீதையில உண்மையிலே ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுனால் அது உங்களுக்கு புலப்பட்டால்தான் அது நீங்க உங்களிடம் ஒரு மாற்றம் வரும். இல்லாட்டி ஒரு ஆன்மீகம்னா ஒரு போலி ஆன்மீகம். இன்னைக்கு அந்த வீடியோலவே ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாரு. யாரோ ஒரு அம்மா போட்டுருந்தாங்க, போட்டு இதெல்லாம் காமிச்சு சுட்டி காட்டி சொல்றாரு, இது வெளிப்புற மாற்றங்கள் அல்ல. ஏங்க சொன்ன மாதிரி மனசுக்குள்ளார மாற்றங்கள் நிகழ வேண்டும். அதுதான் இங்க சுட்டி காட்டப்படுகிறது. அதுவும் அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்காதீங்கப்பா, நீங்களே பாருங்க, அதை பகுத்தாய்வு செய்து பாருங்கன்னு அங்க இங்க சொல்லல. அவர் அதை நல்லா கவனிச்சுங்க. பகுத்தாய்வுங்கிறதும் கூட ஒரு விதமான நிலை, உங்களுடைய பின்புலத்தினால் நீங்க பகுத்தாய்வு செய்வீங்க. நான் ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும் பொழுது, ஒரு கருத்துக்களை சார்ந்து இருக்கும் பொழுது அதன் சார்பாக தான் நான் என்னுடைய அந்த பகுத்தறிவு வேலை செய்யும். அதையும் தாண்டி பார்க்கணும்னா அப்ப நீங்க உள்ளது உள்ளபடியே, அப்ப நம்ம உள்ளது உள்ளபடியே பார்க்கறதுக்கான சுதந்திரம் தான் நமக்கு வேணும். அப்பதான் ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் நமக்கு சாத்தியப்படுமா சாத்தியப்படாதாங்கிற சந்தேகம் வேண்டாம். முதல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அவேர்னஸ் பத்தி கூட இங்க பேச்சு வந்துச்சு. இந்த அவேர்னஸ்ங்கிறது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு ஒரு வாசகத்தை யூஸ் பண்ணுவார்.
புதுசா ஒரு சொற்றொடரை அவர் யூஸ் பண்ணுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய சொற்றொடரை யூஸ் பண்றப்ப நீங்க பழைய புத்தகங்களையோ பழைய ஞானிகள் சொன்னதையோ நீங்க நினைவுபடுத்திக் கொள்கிறீர்கள். நீங்க முழுசாக பார்க்கல. ஒரு கண்ணாடி கொண்டு பார்க்கிறீர்கள், உங்க கருப்பா சிகப்பா அப்படின்னு உங்க கண்ணாடியின் நிறம் தான் அங்கே தெரிகிறது, அது உள்ளபடியே தெரியவதில்லை. ஸோ உங்கள்கிட்ட மாற்றம் வரும்னா அந்த கண்ணாடியை முதல்ல கையிட்டு பாருங்க. கண்ணாடியை கையிட்டு பார்க்கணும்னா நம்ம பழைய நினைவுகள் பழைய உங்களுடைய தாக்கங்கள் இருந்து நீங்க விடுபட்டு பார்க்குறீங்களான்னு தான் பார்க்கணும். புலன்கள் இதை எது செயல்படுத்துது? என்னங்க? அப்போ என்ன நாசம் உண்ணானது என்ன நோன்பு? ஸோ எண்ணத்தை சரிப்படுத்துகின்ற பொழுது புலனின் தாக்கத்திலிருந்து அடிமையிலிருந்து விடுதலை பெறுவது தான் ஜேகே சொல்வது உண்மையான விடுதலை. ஸோ அதை நோக்கி நம் பயிற்சி நம்மை திருத்தும். நாம் இன்னும் தெரியல, அதாவது எதில் அடிமைப்பட்டு இருக்கணும்னு நமக்கு இன்னும் தெரியல. ஒரு ஊறுகாய் இல்லாமல் நம்மளால் ஒரு தயிர் சாதம் சாப்பிட முடியலன்னா அவன் தண்ணி போட்டவனுக்கும் நமக்கும் ஒன்று தான். அவன் தண்ணி போடாமல் இருக்க முடியல, நம்மளால் ஊறுகாய் சாப்பிடாமல் தயிர் சாதத்தை சாப்பிட முடியல. ஸோ இதுதான் அடிமை. அப்போ இதுலேருந்து விடுதலை பெறணும். அதை தான் சேஞ்சுங்கிறாங்க. சேஞ்சஸ் டஸ் நாட் சேஞ்ச். அது சேஞ்சே உலகத்தில் மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது சேஞ்ச் தான். அது என்றுமே அப்படியே தான் இருக்கும். வி ஹவ் டு சேஞ்ச். ஏன்னா நாம் பந்தம்ங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு கண்ணாடியை போட்டு இந்த உலகத்தை பார்க்குறோம். அந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன உணர்வோ அதுதான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உரைநடை ஆசிரியர்கள் எழுதுன திருக்குறளை படிக்கக்கூடாது. திருக்குறளை செய்யல அப்படியே தான் படிக்கணும். நமக்கு என்ன புரியுதுங்கிறத பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு படித்தால் புரியும். ஆசிரியர் எழுதின உரையை நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதுதான் உங்கள் மண்டலையே. ஸோ யூ ப்ளீஸ் கனெக்ட் வித் யுவர் சோல் டு த யூனிவர்ஸ். ஆன்சர் மே கம் ஃப்ரம் த யூனிவர்ஸ். இது என்னக்குள்ள சுய விசாரணை நான் பண்ணும்போது இன்னொருத்தவங்க கூட என்னால் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க முடியும், அவங்களையும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். அந்த எம்பத்தி பற்றி ஆக்சுவலாக ஜேகே அவர் அந்த வேர்டு யூஸ் பண்ணாரான்னு தெரியல, பட் நிறைய பேர் எம்பத்தி பற்றி யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ஜேகே சொல்லும்போது தான் எனக்கு அந்த எம்பத்தியோடைய முழு அர்த்தமே தெரிஞ்சுது. மற்றவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத, மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த கோபம் இது எல்லாமே என்னுடைய ஈகோ, அதை நான் எப்படி கழட்டி வச்சுட்டு அவங்க கூட ஒரு உண்மையான அன்போடு இருக்கிறது. உண்மையான அந்த அன்பு இருக்கும்போதே அந்த இடத்துல ஆக்சுவலாக பிரச்சனை இல்லாமல் போயிடுது. இதை நான் ஆக்சுவலாக ஜேகேவோட கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். கண்டிப்பாக ஆக்சுவலாக அவர் சொல்கிற போது என்னோட என் மனைவிக்கும் அந்த இமேஜே இருக்குது. நான் ஒரு இமேஜ் அவங்க மேலே வச்சுருக்கேன், அவங்க என் மேலே ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் குரல் எப்படி இருக்க வேண்டும் என்று வேறு யாரோ டிசைட் பண்ணுறாங்க. அவங்க அரசியல் ஓரியன்டாக திங்க் பண்ணுறாங்க. இதில் இதை வச்சுட்டா, அதை அந்த பாடத்தை வச்சுட்டான், இந்த பாடத்தை வச்சுட்டான், இவரை பற்றி பேசிட்டான். அப்போ சுயமாகவே ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை உருவாக்குகின்ற சூழலை உருவாக்குற கல்வி திட்டம் தேவை. ஆனால் கல்வி என்பது இன்னைக்கு கமாடிட்டின்னு ஆன ஏற்பாடு. இது சாத்தியப்பாடு மிக மிக குறைவு. மீண்டும் ஒரு அதுதான் ஜேகே திருப்பியும் சொல்றார், எந்த மாற்றமும் உங்களுக்குள் நிகழ வேண்டும். முதல்ல அது உங்களை உணர்ந்து ஒரு நிகழ வேண்டும். அவர் அதான் சொல்றாரு. அவர் ஆனால் ஜேகே அப்படி அல்டிமேட்டாக அந்த மாற்றம் நடந்து தான் நிகழ்ந்ததில்லை. ஜேகே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளை சுற்றி நம்ம ஒரு அமைதியை உருவாக்குவோம். டென்ஷன் ஆக மாட்டோம். குடும்பத்தில் சண்டை இருக்காது. குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல பாப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ. ஒரு பொருள் நேற்று வாங்கி நான் காரில் ஒருத்த இடிச்சிட்டான், அது சகஜமப்பா அப்படின்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரொம்ப படபடப்புகள் குறைஞ்சு நிதானப்படும் மனது. ஜெய்சஸ் சொல்வார், நிதானமாயுதுங்கள். நிதானமாக எல்லாருமே ஒரே விஷயம் தான் பேசுகிறாங்க, வள்ளலார தான் பேசுகிறாரு. ஆனால் அந்தந்த மக்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஜேகே அவங்கெல்லாம் சொன்னதில் இவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறாரு. அவங்க சொன்ன ஸ்பிரிட்டை விட்டுட்டு எல்லாருமே நம்ம போதனை பண்ணுறோம் பாருங்க. எடுத்த உடனே இது நான் பேசுறது அத்தனையும் ஒரு போதனையாக தான் இருக்குது. கற்றுக்கொள்வது என்பது அப்சர்வேஷன் மூலமாக தான் முடியும், சிந்தனை மூலமாக முடியாது. இதுதான் அந்த சேஞ்சுக்கான விஷயம். மனிதனுக்கு அச்சம் ஏன் வருகிறது? அச்சம் என்றால் என்ன? அச்சம் என்றால் என்ன? ஒரு மனிதன் அச்சம் இல்லாமல் வாழ முடியுமா? அவனுக்கு அச்சம் வாழ்க்கையை நினைத்து அச்சமா, அடுத்த மனிதர்கள் நினைத்து அச்சமா? இந்த அச்சம் என்பது
ஒரு தனிப்பட்ட விஷயமா இல்லை மனதின் ஒரு நோயா? இதுதான் நாம் இந்த நேரத்தில் அச்சம் என்பதை பற்றி உரையாடப் போகின்றோம். நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா பயத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். வெளியே வந்தோம்னா பயம் நம்ம உதிர்ந்துடும், தானாக உதிர்ந்துடும். ஒரு நிகழ்வை பார்த்தால் அதை புரிந்து கொண்ட அடுத்த நொடி அந்த விஷயம் நம்மளை விட்டு உதிர்ந்து விடும். அதை பயமாக கையில் வைத்துக் கொள்ளாது. ஏனென்றால் நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் என்பது எதிர்காலம், பயம் என்பது வருங்காலம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பயம் என்பது ஒரு விஷயமே நம்மளிடம் இருக்காது, சிந்தனையின் தோற்றமாக இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த சின்ன குழந்தை மட்டும் எது இருந்தாலுமே சாதாரணமாக போகுது. அது நெருப்பு இருந்தாலும் சரி, எது அதை பற்றி ஒரு கவலையே கிடையாது. அதோட அட்ராக்டிவா அது ஏதோ ஒரு வேலை பண்ணுதா அதை பார்த்து பாஞ்சு போகுதுகிட்டே இருக்கு. ஆனால் அதே குழந்தை வளர 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 நெருப்பை பார்த்து பயப்படுது, பள்ளியை பார்த்து பயப்படுது, கற்பன் புத்தியை பார்த்து பயப்படுது, ஐயோ உயர்னு கை கத்துறாங்க. ஸோ இதில் அச்சம்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அனுபவம் அங்கே பேசுது, உங்களுடைய கற்பனை அதில் பேசுது. எங்கே அனுபவம் கற்பனையும் கலந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கே அச்சம் தானாகவே வளர்ந்து விடும். எங்கே யதார்த்தமா நீங்க இருக்கிறீங்களோ அங்கே அச்சம் மடியும் என்கிறது தான் என்னுடைய கருத்து. வினோத் ரொம்ப நல்லா கொண்டாந்தாரு. அட்டாச்மெண்ட், நமக்கு எதுல ஒரு விஷயத்துல ஒரு அட்டாச்சோ இருக்கிறோமோ அதை இழந்துருவோம்னு தான் பயம் உங்களை ஆட்டி படைக்கும். போன தடவை கூட நம்ம பயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். முரளி சார் சொன்னார் மரண பயம், மரண பயத்துக்காக இல்லாத மக்களே கிடையாது. அதெல்லாம் இருந்து நம்ம வெளியே வர முடியுமா? நம்ம சொல்லக்கூடியது பயம் என்று உங்க மனம் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நிலையை நீங்கள் தப்பிக்காம அதை பார்க்க முடியுமா? அதுதான் அவர் ஜேகே கேட்கறது. நாம அந்த உணர்வுகளை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அதை பார்க்க முடியுமான்னு தான் ஒரு கேள்வி கேட்பார். அப்ப அந்த பயம் எங்க இருக்குதுன்னா உங்க ஆழ்மனத்து பயங்கள், இந்த ஆழ்மனத்தின் பயங்களுக்குள்ளார உங்களால போக முடியுமா? அது மேலோட்டமாக போயிடலான்னு சொல்லிடலாம், நம்ம இதெல்லாம் பண்ணலான்ட்டு, ஆனா சொல்லி படிச்சு வர்றது கிடையாது. அப்ப அந்த பயம் உருவாக்கக்கூடிய காரணிகள் நாம அட்டாச்மெண்டோட இருக்கிறது. ஸோ உலக அளவுல மனிதர்கள் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்து இருப்பதோ இல்ல ஆன்மீகமான விஷயங்களுக்கு ஈடுபடுறதுக்கும் ஒரு அடிப்படையான காரணம் ஒரு பயம்தான். இயற்கை சக்திகளை கண்டு மனிதன் பயந்தது ஒரு காலம். அதையே தாண்டி நிறைய பயங்கள் தன்னை மீறிய சக்திகளுக்கெல்லாம் தான் அடிபணிந்து போக வேண்டும் என்ற எண்ணம். அந்த அடிபணிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் குழந்தை டைம்ல இல்லைன்றீங்க. அங்க இந்த பாம்பை பார்த்தா கூட அது பயப்படாது. ஆனால் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு இது பாம்பு போகுது பார்க்கலையா, கடிச்சிருமே உன, கவனமா இருன்னு சொல்றப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், ஆஹா பாம்பு கடிச்சிருமோ அப்படின்னு அதுக்கு ஒரு அறிவு வருது. அந்த அறிவு தான் பயம். அப்ப அடுத்த முறை அந்த பார்க்க விளையாட போறப்ப இந்த பக்கம் விளையாட போயிடாத, பாம்பு வந்துடும். சோ அந்த எண்ணங்கள் உங்கள் பயத்தை வளர்க்கின்றது. அப்ப அந்த பாம்பை விட பாம்பை பற்றிய எண்ணம் தான் பயத்திற்கான அடி. மரணத்தை விட மரணத்தை பற்றிய பயம்தான் உங்களுக்கு ஆடி. இதெல்லாம் நம்ம கண்டுகொள்ள முடியுமா? நிறைய விஷயம் படிக்க தான் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஃபங்க்ஷனல் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கார் ஓட்டுறதுன்றது ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் நாலேஜ். எந்த இடத்துல கரெக்டாக பிரேக் அடிக்கணும், எந்த இடத்துல ஸ்கில்ஃபுல்லாக பண்ணணும், அது ஒரு ஃபங்க்ஷனல் நாலேஜ். சைக்காலஜிக்கல் நாலேஜ்னா இப்போ நான் கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது எங்கே ஆக்சுவலாக ஒரு குழந்தை வந்துடுமோ, எங்கே மாடு வந்துடுமோ, எங்கே போய் நான் இடிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஸோ இப்போ நான் எந்த அளவுக்கு அதிகமான திறமையோடு இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனல் நாலேஜ் என்கிட்ட அதிகமாக வர இந்த சைக்காலஜிக்கல் நாலேஜ் என்கிட்ட போகிறதா அப்படின்னு இருந்தது. இது ஜேகே ஆக்சுவலாக புக்கில் தான் நான் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. எப்போ பார்த்தாலும் ஆக்சுவலாக ஒரு எதிர்காலத்தினை பற்றின ஒரு பயம் இருந்தது. இதனுடைய அறிவு வந்ததுக்கப்புறம் அந்த டைம் தான் எல்லாமே டிசைட் பண்ணுது. எதுக்கு ஆக்சுவலாக ஃபியூச்சரை பற்றி நம்ம யோசிக்கணும். அந்த செகண்டில் நம்ம இப்போ பயப்படுறோம், நான் தான் பயம். அப்போ நானே பயன்ற போது நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்ற அந்த ஒன்று தான் இருக்குது. அப்சர்வர் இஸ் த அப்சர்வர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பயம் மட்டும்தான் இருக்கு, நான் இல்லை.
ஸோ அப்போ 100% இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது தப்பு. இந்த கணத்துல நம்ம என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருக்கோம், நல்லா தான் ஓடிட்டு இருக்கோம், ஏன் அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதான் தெரிஞ்சது. அப்பதான் இந்த திறமை என்றது முக்கியம். அது இருந்ததுன்னா எந்த வேலை வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். எப்படி நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கு. அந்த இடத்துல அவர் சொல்லும்போது சமயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் இருக்கிற எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறது தான். அது வந்து ஒரு ஆக்சுவலா முஸ்லீமோ அந்த மாதிரி சமயம் கிடையாது. நம்ம இப்ப எல்லாம் இந்த இடத்துல நின்று ஒரு விஷயத்தை பத்தி தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றது கூட ஒரு சமயம் தான். ஸோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம எனர்ஜியை தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இதுக்கு வேலை போச்சுன்னா என்ன, நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நான் ஒரு கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, நம்ம இன்னொருத்தரை சார்ந்து வேலை செய்யறதை விட நம்மளை நம்பி தான் நம்ம வேலை செய்யணும். நம்மளை நம்பி ஆக்சுவலாக நமக்குன்னு வந்து ஒரு சுயமான ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்றதும் ஆக்சுவலாக வந்து ஐயா கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஆக்சுவலாக குடும்பத்து உறவுகள் அவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த பந்தங்கள், ஐயா சொல்ல மாதிரி டிட்டாச்மெண்ட்டு நான் சொல்ல, பட் ஜேகே பார்வையில் அவர்கிட்ட சொல்லும்போது எப்பவுமே வந்து அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி, குழந்தைங்களை பற்றி, மனைவியை பற்றி ஒரு இமேஜ் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க என் கூட இருக்கிறாங்க, ஆக்சுவலாக எல்லாருமே அன்பா ஒன்றா இருக்கும்போது அந்த இடத்துல சந்தோஷம் தான் இருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல பிரச்சனை வரும்போது அன்னைக்கு சந்தோஷமா இருந்தமே அதே மாதிரி திருப்பி இந்த சமயத்தில் சந்தோஷமா இல்லையே நினைக்கும் போது தான் எனக்கு என் மனைவிக்கு சொந்தம் வருது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் அந்த சமயமாகவே அந்த நிகழ் கணத்திலேயே நான் என்னோட மனைவியை கரெக்டாக அணுகும் போதோ, குழந்தைங்களை அணுகும் போதோ, என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் உண்மையான அன்போட பேசும்போதோ எனக்கு அந்த இடத்துல பயமே வரது கிடையாது. ஸோ நான் சந்தோஷம் வேணும் வேணும் வேணும்னு நினச்சிக்கிறது, அந்த பழைய நினைவுகள் நினைக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த பிரச்சனை வருது. இது எல்லாமே நான் அவர்கிட்ட இருந்து தான் ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயம் மாறுச்சு. பிரதீப் மாரி சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு அரசு பணியில் சென்னைக்கு போக வேண்டிய கட்டாயம். சென்னையில் பயிற்சி பணி. நான் செல்லூரில் மதுரையில் ஒரு கூட்டு குடும்பத்தில் சின்ன பையனா குடும்பத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தேன். சென்னையில் போய் எங்கள் அப்பா இங்கே உண்மையை சொல்லணும், எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, அன்பு தந்தையாக இருந்தவர். எனக்கு வழிகாட்டியாக மெண்டராக இருந்த அரசு பணியில் இருந்த மூட்டா ஐயா பேர் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், பெரியவர் மூட்டா கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தவர். அவரும் எனக்கு அறிவு தந்தை. இப்போ எங்கள் ஆன்மீக தந்தையாகவும் அவர் தான் இருக்கார், ஞான தந்தை. இந்த 3 பேருமே கிருஷ்ணமூர்த்தி தான். அந்த அரசாங்கம் கிருஷ்ணமூர்த்தி தான். கிருஷ்ணனுடைய அருள் கொஞ்சம் எனக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கிருஷ்ணமூர்த்தி முத்தையனாக இருக்கிறதுல சந்தோஷம் தான் எனக்கு. அப்போ எனக்கு பயம் இருந்துச்சு. சின்ன பையனாக போய் சென்னையில் தங்கியிருந்தேன். என்னுடைய நண்பர், எங்கள் அப்பாவோட நண்பர் வீட்டில் தங்கி, அப்பா ராணுவ வீரர், அவரோட நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன். எனக்கு வீட்டை விட்டு வந்துட்டோமேனு பயத்தில் இருந்தேன். 83 போல். அப்போ அவர் என்னை கூட்டிகிட்டு போனார், இங்கே வா, ஒரு ஜேகேன்னு ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து வந்துருக்க ஒரு மாஸ்டர் இவர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, வான்னு என்ன 1 ஹவர் கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் 22 வயசு பையன் ஜேகே மீட்டிங்கில் இருந்தேன். ஆனால் ஃபிசிக்கலாக நாங்கள் ப்ரெசென்ட் ஆகினாலையும் அந்த அளவுக்கு மைண்ட் அப்ளை பண்ணலை. நான் சின்ன வயசு, எனக்கு ரொம்ப சின்ன வயசு. எனக்கு வீட்டை விட்டு வந்துட்டுமே ஒரு கவலை, எல்லாமே பயம். சென்னையே எனக்கு மிகவும் புதிது. இதான் அமெரிக்காவில் போய் திடீர்னு விட்ட மாரி, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் அதை அன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் அதை கேட்டோன்னா எனக்கு அது பெருசாக புரியல. அப்போ வீட்டுக்கு ஒரு கேட்கினரில், சென்னை கேட்கினரில் எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வரப்போ அவர் சொல்கிறார், எனக்கு இப்போ மலர் நுழைகளை நினச்சி பார்க்குறேன், ரிவர்ஸ் கியர் போட்டு. அவர் சொல்கிறாரு, இப்போ நீ இருக்க, மதுரையை விட்டு வந்துட்டேன், செல்லூரை விட்டு வந்துட்டேன், குடும்பத்தை விட்டு வந்துட்டேங்க, பயத்திலே இருக்க, பயத்தை விட்டுரு. நீ இல்லை, இன்னைக்கு உலகத்திலே இல்லைன்னு வச்சுக்க, உங்கள் வீட்டு நடக்குமா இல்லையா, எல்லாம் நடக்குமா இல்லையா, நீங்கிறத மறந்துடு, நான்கிறத மறந்துடு. இதுதான் அவர் சொன்னார். அசப்டன்ஸ் வேணும், எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும், எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும், அப்படின்னா பயம் போயிடும் உனக்கு. சகிப்புத்தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துச்சுன்னா பயமே உனக்கு இருக்காதுன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்தேன். அரசு பணியில் வந்தோடனே அவங்க ஒரு 10,000 பேர் வச்சு பெரிய போராட்ட காலத்தில் தலைமை கேப்டனாக இருந்தார் ஐயா மூட்டா கிருஷ்ணமூர்த்தி. அரசு பணியில் மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் வாங்கி கொடுத்த ஒருத்தர் அவர் தான், பெரிய போராட்ட வீரர். அவரோட அந்த வயசில் பழகினதில் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் அரசு பணியில் அரசு பணி சங்கத்திலே பொறுப்பில் இருந்தேன். யாரை கண்டு பயம் இல்லை, எனக்கு மேலதிகாரியாக கண்டாலும் தப்பு செய்யலை நம்ம, அதனால் பயம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பயம் என்னை விட்டு போயிடுது. அது அரசு பணிக்கு இந்த தந்தை காரணம், இந்த கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதும் அதுதான் கிட்டத்தட்ட. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தெளிவு. சார் சொன்னாங்க, அந்த பாஸ்கரன் சார் சொன்னாங்க, காலையில் சொன்னாங்க தெளிவுன்னு சொன்னாங்க. அன்பு, புரிதல், தெளிவு. காலையில் அழகான வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த அன்பு, புரிதல், தெளிவெல்லாம் வந்துட்டுனா சகிப்புத்தன்மையும் பிறரை தம்பி சொன்ன கருத்தில் அருமையான கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் வந்துட்டுனா பயம் நம்மளை விட்டு விலகிடும். பயம் எப்போ வரும்னா அறியாமையில் தான் வரும், சந்தேகத்தில் வரும். அறிவு வேலை செய்யும்போது பயம் வராது. உதாரணத்துக்கு ஒரு இருட்டு, தட் இஸ் கால்டு இக்னோரன்ஸ். இது அருமையாக இருக்குது. அந்த அறியாமையில் ஒரு கயிறு பாம்பு மாதிரி தெரியும். ஐயோ பாம்புன்னு நினச்சி பயப்படுவான். இப்போ செல்ஃபோன் வச்சு அதை அடித்து வெளிச்சத்தில் பார்க்கும்போது பாம்புன்னு தெரிஞ்ச இது கயிறுன்னு தெரிஞ்சுன்னு விட்டுட்டான். அப்போ அறிவு வந்தோன்னா அது நீங்கி போயிடுச்சு.
இப்போ நாவலர் நெடுஞ்செழியன் அவர் வந்து நடமாடும் பல்கலைக்கழகம்னு பேர். அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு, பேச்சு வரும்போது கதவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து கத்தி கத்தி பேசுவாராம். பேசி பழகிட்டான் வந்தாராம். ஸோ ஆரம்பத்தில் அவருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, வந்த பிறகு அந்த பயம் நீங்கிடுச்சு. இவர் இந்த கரப்பம்பூச்சியை சொன்னார், கிரேட் நெப்போலியன், அவர் எவ்வளோ பெரிய வீரர்னு எல்லாருக்கும் தெரியும். கரப்பம்பூச்சி வந்தோடனே கட்டு மேலே ஏறி ஓடுவாராம். அந்த கரப்பம்பூச்சி என்ன செஞ்சிடும், ஒன்றும் செய்யாதில்ல. மன ரீதியாக ஏற்பட்ட பயம் காரணம் இக்னோரன்ஸ். எப்பொழுது அறிவு வேலை செய்யப்படுகிறதோ இக்னோரன்ஸ் கிளியர் ஆகிடும். அது தேவையில்லாத பயம்னு தெரிஞ்சு போயிடும். டோன்ட் கோப் வித் ஃபியூச்சர், ஃபேஸ் த ப்ராப்ளம். திஸ் இஸ் த சொல்யூஷன். ஃபியூச்சர் மேலே ப்ரொஜெக்ட் ஆகுது சொன்னால் அருமையான பாயிண்ட். காலம் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், இந்த நேரத்தை பார்க்கும்போது பயம் இருக்காது. ஆனால் ஏற்கனவே மெமரியில் வந்து அதான் பயத்தை உண்டாக்குது. மெமரி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பாம்பு வந்துச்சு, நான் ஃபியூச்சர்லாம் பார்க்க மாட்டேன், இப்போ எனக்கு பயம் வந்து எனக்கு அந்த பாம்பை பற்றி தெரியலனாங்க நான் வந்து பயப்பட மாட்டேன். அதனால அந்த பாஸ்ட் வந்து பாஸ்ட் ஷுட் சீசஸ் வித் த பர்டன். அவர் சொல்றது வந்து பழையன வந்து பாரமாக இல்லாமல் ஓரங்கட்டப்பட வேண்டும். அதை உள்ள வந்து நிகழ்காலத்தில் பாதிக்கூடாது. ஸோ அது ஃபியூச்சர் சொன்னார். பாஸ்டையும் சேர்த்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூணையும் எப்படி இயற்கை பாணியில் அணுகலான்றதுக்காக பயம்ன்றது வெறும் எண்ணம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பயப்படுறதுக்கு பிரதீப்னு ஒரு ஆள் இருக்கணும். பிரதீப்னு ஒரு ஆள் இருந்தால் தான் அவருக்கு பயம்னு ஒன்று இருக்கும். பிரதீப்ன்றது அது ஒரு வெறும் இமேஜ் தான். இமேஜ் பயப்படுறதுன்றது ஒரு இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் கண்டினியூஸாக இந்த இமேஜ் மேக்கிங் ப்ராசஸ் நம்ம பிரெயின் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்கிறதால நமக்கு பயம்ன்றது ஒன்றும் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த இமேஜ் மேக்கிங் பேட்டர்ன் முறியடிக்கிற வரைக்கும் நமக்கு பயம்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நான்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போது முடியுன்றது இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் மூலியமாக நமக்கு எண்ணங்கள் நிறுத்தப்படுற போது அந்த பயம்ன்றது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜேகே ஒரு இதில் சொல்லியிருப்பார், த்ரூ சஃபரிங் ஏன் எல்லாருமே மாற்றத்தை கொண்டு வர முடியலன்ற போது அவர் சொல்லியிருப்பார், மாற்றம் எப்போ நிகழுதுன்னா எப்போ நீங்கள் சஃபரிங், எப்போ நீங்கள் துன்பத்துக்கு உள்ளாகிற போது நீங்கள் மாற்றத்தை தேடி போகிறீங்க. துன்பம் இல்லாமல் மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்சமயத்தில் துன்பம் தான் மாற்றத்திற்கான ஒரு வழியாக, துன்பம் நடக்கிறப்ப நம்ம அதை எப்படி நம்ம கடந்து செல்றப்போ நம்ம அந்த இதை தேடுறோம். அதை விட்டு எஸ்கேப் ஆகாமல் டைரக்டாக அதை நேரடியாக பார்க்கும்போது அந்த துன்பன்றது நான் தான், பயம்ன்றது ஒரு எண்ணம் தான்ன்றது தெரியும் போது பயம்ன்றது ஒன்று இல்லாமையே போகிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இந்த இது ஃபிசிக்கலாக இருக்கிறப்ப இது வேற, சில ஃபிசிக்கல் லால வர்ற விஷயங்கள், மேலேருந்து கீழே விழுந்தா கைகால் உடையும் உயிர் போகுங்கிறது ஒரு ட்ரூத்து, ஃபிசிக்கல் ட்ரூத்து. இந்த விஷயத்தில் ஒரு பயம் இருக்கிறது நியாயமானது. அதே இது சார் சொன்ன மாதிரி இக்னோரன்ஸில் பயப்படுறது, அறியாமையில் பயப்படுறது, இந்த பயத்தை தான் வந்து வெளியேற்றுறது, அதுதான் முக்கியமானது. ஏன்னா எப்படியும் இந்த மாதிரி ஒரு பாய்சனை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா உயிர் போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் அதுக்கு ஒரு பயத்தை காமிச்சு வெளியே வச்சுக்கணும். எடுத்துட்டு நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து அதுவும் இக்னோரன்ஸ் தான். மனசு வந்து எப்போவுமே டிவிசிவாக தான் இருக்கும். அதனுடைய டெண்டன்சியே அப்படி தான், பிரித்து தான் பார்க்கும். மரணத்தையும் என்னையும் நான் பிரித்து தான் பார்ப்பேன். நம்ம வாழ்ந்த லிவிங், அது வந்து லிவிங், அதை நம்ம பிரிச்சுக்கலாம். அது தவிர சைக்காலஜிக்கல் ஃபியர் வந்து நான் ஒன்று இருக்கும் வர நிச்சயமாக இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம அந்த அவேர்னஸ்ஸு, அந்த அப்சர்வேஷன் அதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அது சரியாகி போகும். பயம் வந்து இன்னொன்று ஒரு பாதுகாப்பு உணர்வு வேறு. சில விஷயங்களில் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம், அது நமக்கு பாதுகாப்பாகவும் உதவுது பயம். அதே சமயம் நமக்கு தடைக்கல்லாகவும் இருந்தது. சில இடத்துல நம்ம தயக்கத்தினால ஒரு நம்மளுடைய கருத்தை சொல்லாமல் ஸோ அந்த வாய்ப்பை கூட இழந்துடும். இது என்ன காரணம், நம்ம அந்த சைல்ட்ஹுட்லேயே நம்மளை வந்து அமைக்கிடுறாங்க. அந்த சூழ்நிலை வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நான் அது தைரியமான சொல்ல முடியாது, அது இருக்குது, தயக்கம் இருக்குது எனக்கு. அதையும் மீறி தான் நமக்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப எனக்குள்ளார ஒரு எழுச்சி வருது. இந்த ஐயா ஜேகே புக்கு படிக்கும்போது இது சம்மந்தமாக
வேறு புத்தகங்கள் படிக்கும்போது அந்த கருத்துக்கள் நம்மளை வந்து அது வந்து தெளிவு அறியாமல் சொன்னாங்க சார், அறியாமல் ஒன்று இன்னோட நம்ம மனசில் பதிவானது. ஸோ அந்த பதிவு கொஞ்சம் கொஞ்சம் தான் போக முடியும், டக்குன்னு போகாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு இது ஒரு பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி இதுகள்லாம் பட் புரிஞ்சிக்க தான் முடியுதே தவிர அப்ளிகேஷன் லெவலில் என்ன செய்ய முடியுங்கிறது இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐ ஹவ் நாட் அச்சீவ்ட் எனிதிங் தான் நான் நினைக்கிறேன். அவர் ரெண்டாவது ஒரு பார்ட்டாக பிரித்து ஒரு பர்டிகுலர் ஃபீலிங்கை மட்டும் கூட ஒரு அட்டன் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபன்னு கூட அட்டன் பண்ணி பாருங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மாதிரியே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் பண்ண முடியல ஆக்சுவலாக. அச்சம்ங்கிறது வந்து அவர் எண்ணத்தினால தான் வருதுங்கிறாரு. வேறு ஆப்ஜெக்ட்ஸ் வேறையாக இருந்தாலும் அச்சம்ங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறாரு. ஸ்டில் அச்சம் இஸ் பர்சிஸ்ட். அதில் அதுவும் ஒன்றும் மாற்றம் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அது மாதிரி பக்திங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா என்னையே மனசு அந்த பக்கம் தான் போகுது. அதுவும் என்னால் ஆனால் ஒரு விஷயம் புரியுது, கண்ட்ரோல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அந்த புக்கிலேயே விட்டு கூட பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்டெலிஜென்ஸுங்க நம்ம கேட்டதுமே நம்ம வந்து ஒரு அறிவான ஒரு செயல், நம்ம அறிவை வச்சு எதோ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது நமது மனதில் என்ன தோன்றுகிறது என்பது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமது மனதில் என்ன தோன்றுகிறதுங்கிறது. ஒரு போரை கவனிக்கும் பொழுது நமது மனசு என்ன சொல்லுது, இதற்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோமா இல்லை அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறோமாங்கிறது மிக மிக முக்கியம். அப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் என்பது முக்கியம். போர் என்பது நிகழக்கூடாத ஒரு வன்முறை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே இன்டெலிஜென்ட் என்ன பண்ணும்னா டைரெக்டாக அதை விட்டு வெளியே வந்துடும், எந்த விளக்கமும் சொல்லாது. இது நிகழக்கூடாதுங்க, அது வந்து அது ரொம்ப கட் அண்ட் டைட்டாக இருக்கும். அப்போ இன்டெலிஜென்ஸ் என்பது எந்த ஒரு விஷயத்தையும் சாராத ஒரு மனோநிலை, சிந்தனை. அந்த எந்த விஷயத்தையும் அதை சாராதுங்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு தீய எண்ணங்கள் இருக்கும்போது அதை சாராது, அதை விட்டு வெளியே வந்துடுவோம். இதுதான் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. ஆனால் நம்ம இன்டெலிஜென்ட் எப்படி பழகிட்டோம், இது பெரிய அறிவான ஒரு விஷயம், அடுத்தவங்களை காட்டில் நம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் நம்ம பழகியிருக்கோம். இதில் உள்ள விஷயம் வந்து இவ்வளோதான். எது சரியில்லைன்னு நீங்கள் மனசில் அந்த உண்மை இல்லை, மனிதனுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறோமா அங்கேருந்து வெளியே வந்துடும். அதுக்கு சோர்ஸ் கிடையாது, பதில் கிடையாது, அதுக்கு விளக்கமும் கிடையாது, இது சொல்யூஷனும் கிடையாது. விலகி வருவதை தவிர இங்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது செய்ய போனீங்கன்னா அது மனதின் தோற்றம், சிந்தனையின் தோற்றம் ஆகிடும், சிந்தனையிலிருந்து வரும் பதிலாகிடும். அதனால் இன்டெலிஜென்ட் என்பது எதையும் சாராத ஒரு மனோநிலை, கவனிக்கும் மனோநிலை. ஜேகேயோட பிரில்லியன்ஸ் புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றான் பாருங்க, அதை வந்து அன்னைக்கு 86 முன்னாடியே அவர் அதை சொல்றாரு, ஆன்டிசிபேட் பண்ணி பேசுறாரு, இவ்வளவு புரியல. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்த பிறகுதான் ஜேகே சொல்லியிருக்க மாதிரி இருக்கேடா அப்படின்னு அதை எடுத்து பார்க்குறோம். ஆகவே அந்த கண்ணோட்டத்தோட ஜேகே பார்க்கணும். ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி இன் தி ஏஜ் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜேகே என்னென்ன சொல்லியிருக்காரு பற்றி போட்டு 1980 முன்னாடியே ஜேகே ஆர்டிஃபிஷியல் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஜேகே த மாமன் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் was having control over மீங்கிற ஒரு இடத்துல வந்து கடைசியில் வந்து பேசுகிற போது அந்த வேர்டு இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் வில் கோ வித் மீ, என்னோட போயிடும்டா அப்படிங்கிறாரு. அப்படி அதாவது அவர் சாக போகிறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி சொன்ன ஸ்பீச் இது. சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் எண்ட் வித் மீ அப்படிங்கிறார். சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அவர் உள்ள இருந்ததுனால தான் எப்படி வச்சிருந்தோம் தெரியாது, அவர் லெட் பீட்டர் எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச நோட்ல இருந்து தான் நம்ம ஆப்ரேட் பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச இமேஜ்ல இருந்து தான் நம்ம ஆப்ரேட் பண்றோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணா அந்த இமேஜ் தப்பானது, இது ப்ரீவியஸ் ஆனது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதே ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பு வந்ததுன்னா அந்த சமயத்தில் நம்ம ஆக்சுவலாக வந்து அதிலிருந்து தற்காத்து கொள்வது அப்படின்றது ஒரு இன்ஸ்டிக்ட், ஒரு சென்சிட்டிவ் தான். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்சுவலாக வந்து சென்சிட்டிவாக செக்யூரிட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த செக்யூரிட்டி நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும். இந்த சமயத்தில் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஃபங்க்ஷனல் விஷயம். சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு நிறைய கிரைசிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து மனசு இருக்குது, நம்ம ஆக்சுவலாக பயப்படுறோம், நம்ம வந்து ஆக்சுவலாக தொடர்ந்து போராடுறோம், நம்மளுக்கு ஆசை இருக்குது, ஃபியர் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சைக்கலாஜிக்கல் விஷயத்த
இது ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். நம்மளோட இன்ட்ரோஸ்பெக்ட் நம்மளை வச்சுதான் வந்து உள்ள நோக்கி கடந்து போறது ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். இப்ப அந்த காணொலியில சொல்லும்போது கூட ரொம்ப கிளியரா சொன்னாரு. என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ்ன்ற வேர்டுல இருந்து தான் நீ அன்இன்டெலிஜென்ட்ன்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து இன்டெலிஜென்ட் நம்ம நினைச்சுப்போம். சில சமயம் ஃபங்க்ஷனல் நாலேஜ்ல நம்ம ரொம்ப கிரேட்டா இருப்போம். சோ மெனி இயர்ஸ் நம்மளுக்கு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கும். யாரை பார்த்தாலும் நான் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, என்கிட்ட போய் இப்படி பேசுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருந்து வருது? நாலேஜ்ல இருந்து வருது. அந்த நாலேஜ் வந்து எதுல இருந்து வருது? தாட்ல இருந்து வருது. தாட்ன்ற ஒரு விஷயம் தான் பிரச்சனைக்கே காரணம். அப்ப அந்த பிரச்சனை வந்து உங்களுடைய நோன்ல இருந்து வருது. அப்போ நோனே வந்து கிடையாது, இமேஜே கிடையாது. அப்போ நோனே ஒரு லை, அதுக்கப்புறம் தாட்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அதுல கிடைக்கிற நாலேஜும் ஒண்ணும் கிடையாது, அது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணும் கிடையாது. அப்ப இது எல்லாமே ஒரு லிமிட்டட். ஸோ அப்ப நம்ம 100% இதுவரையும் வாழ்ந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம 100% சைக்கலாஜிக்கலா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப்பும் இந்த இன்டெலிஜென்ஸும் கலந்தாலே நம்ம ஒருத்தர்கிட்ட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு அழகா வச்சுக்க முடியும், லைஃபை எப்படி ஆக்சுவலா வந்து ஸ்மூத்தா கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு செகண்டும் நம்ம அழகா வாழ்ந்து கொண்டு போறதே ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். நான் சொல்லணுங்கிறத விட இந்த ஒரு புக்லெட் போட்டதுனால எது நுண்ணறிவு இல்லை அப்படின்னு டாபிக்ல என்ன இருக்குங்கிறத படிக்கிறேன். இல்லை வேற யாராவது படிக்கிறதுனால படிங்க. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களை தாக்கும். போர் நுண்ணறிவா? அதில் உள்ள அசிங்கம், மிருகத்தனம், இரத்தம் சிந்துதல், மனிதர்கள் மற்றும் விலங்குகள், கடல்வாழ் திமிங்கலங்கள் ஆகியவற்றை கொல்லுதல், இவை நுண்ணறிவா? நம்மெல்லாம் ஹியூமனிட்டி பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க செய்றீங்களேப்பா, இதெல்லாம் நுண்ணறிவான ஒரு கேள்வி கேட்கிறார். இயற்கையை மட்டுமல்ல, நம்மை நாமே நிரந்தரமாக அழித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது மூளை சீரழிந்து கொண்டிருக்கின்றது. போர் நுண்ணறிவு இல்லை என்பதை நாம் காண்கிறோம், ஆனாலும் நாம் அதில் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு. உடனே நினைப்பீங்க, நான் எப்படியா பொறுப்பாகும்? அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதுதான் எல்லாருடைய அடுத்த வார்த்தையை அவர் பார்த்து பாருங்க. ஆனால் அது முட்டாள்தனம் என்று வாய்மொழியாக மட்டும் கூறாமல் அதன் உண்மைத்தன்மையை பார்க்கிறோமா? இங்கதான் ஜேகே வருவார், மற்றவங்க பேசுற மாதிரி தான் ஆரம்பிப்பார். அதன் உண்மைத்தன்மையை காண்கிறோமா அப்படின்றார். நான் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவனாக இருந்தால், அதன் தேசியவாத சிந்தனைகளுடன் அல்லது ஒரு மத பிரிவை சேர்ந்தவன் என்றால், அது பிரிவினையும் அதனால் மோதலையும் கொண்டு வருகிறது. இதை நம்ம பார்க்கணும். அதுதான் அவர் சொல்றார். உங்களுக்குள்ள வந்து நீங்க ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது உங்களை அப்படின்னு நீங்க பார்க்கணுன்றாரு. நான் அந்த மோதலை ஏற்றுக்கொண்டு வழக்கமான பாரம்பரிய வழியை பின்பற்றுகிறேன். வழக்கமா என்ன பண்றோம்? யாரோ 2 பேர் சண்டை போடுறாங்க, நாட்டுக்காக நம்ம நிம்மதியா இருக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு ஓடுது. இவைதான் பிரிவினைக்கான காரணிகளாகும். எனவே முரண்பாடு மற்றும் மூளையின் சீரழிவு உள்ளது. உங்கள் மூளை வந்து சிந்திக்குமா? நீங்க சிந்திக்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த சிந்திக்கும் திறனையே இழந்து விடுகிறது. அதுதான் அந்த கண்டிஷனிங்கிறார் அவர். இது நம் அனைவருக்கும் நிகழ்கிறது. இது நம்ம சொல்றப்ப, அவர் சொல்றப்ப நீங்க உங்களார என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க கவனிச்சிருக்கணும். கவனியுங்கள். மூளையின் சீரழிவுக்கு முரண்பாடுகள் ஒரு முக்கிய காரணியாகும். காலையில முரளி சார் சொல்லியிருந்தார், எஃபோர்ட் நீடட்னு சொல்லிட்டு இருந்தார். எஃபோர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் முரண்பாடுகளில் உங்களுடைய சக்தியை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் முரண்பாடோடு வாழும் பொழுது அந்த சக்தி வீரணிந்து கொண்டு இருக்குது. அந்த சக்தியை தான் அவர் சொல்றார். மூளையின் சீரழிவுக்கு முரண்பாடுகள் ஒரு முக்கிய காரணியாகும். மேலும் மனிதர்கள் சிறு வயது முதல் இறக்கும் வரை முரண்பாட்டில் வாழ்கிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை செய்யும் பொழுது முரண் உருவாகிறது. இது ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே புரியும். நான் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அவர் வள்ளலார் அங்க சொல்ல போறாங்க, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது, உள்ளம் ஒன்று வைத்து வேற ஒன்று செய்கிறது. அதுலதான் முரண்பாடு ஆரம்பிக்குது. அரசியல் கருத்துக்கள் உலகெங்கிலும் உள்ள மக்களை பிளவுபடுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒரு விதமான கடவுளை நம்பும் போது, ஒரு கிறிஸ்துவராக நீங்கள் ஒரு இரட்சகரை வலுவாக நம்பும் பொழுது, வேறு ஒருவர் ஒரு இந்து அல்லது பௌத்தர் வேறு எதையாவது நம்பும் போது அது முரண்பாட்டை உருவாக்குகிறது.
உங்கள் எல்லா கோட்பாடுகளையும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னவாக இல்லை, நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் போன்ற உங்கள் எல்லா கருத்துகளையும் கைவிட முடியுமா? இப்போ கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் விட்டுற முடியுமா ஐயா, இல்லை அப்படியே தான் தொடர போறீங்களா? அவர் பேசுறப்ப நமக்குள்ளாரையே ஒரு உரையாடல் நிகழ வேண்டும். நண்பர்களே, நான் உணர்வுபூர்வமாக கூறுகிறேன், நீங்க அவர் படிக்கணும்னா அந்த மாதிரி படிச்சாதான் ஒரு தெளிவு கிடைக்கும். இது சாத்தியமற்றது என்று நீங்கள் சொன்னால் நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். எங்கொண்டா நிற்கிறாரு, இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கனாலே அதை சாத்தியப்படாதுன்னு உங்க மனசு சொல்லிடுச்சு, அதனால மேற்கொண்டு நீங்க அதை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்க இன்டெலிஜென்ஸ்ங்கிறது, நுண்ணறிவுங்கிறது எங்கள்கிட்ட புதுசா நீங்க தேட வேண்டதில்லை. உங்கள் நுண்ணறிவு மழுங்கடிக்கப்பட்டுள்ளது, உங்கள் எல்லாரிடமும் இருக்கின்றது. அது வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. எனவே நீங்கள் எப்போதும் ஒரு மாயையில் பாதுகாப்பை தேடுவீர்கள், பின்னர் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாததால் கொந்தளிப்பு, குழப்பம், மனத்தளர்ச்சி, சிற்றின்பம் ஆகியவற்றில் நீங்கள் தப்பித்துக் கொள்கிறீர்கள். இதுதான் நடக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தரையும் சினிமா பார்க்க போறப்பையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடுறப்போ, பொழுதுபோக்கில் சிற்றின்பங்களில் ஈடுபடுவதோ மனத்தில் நிகழ்வது இதுதான் அவர் சுட்டி காட்டுகிறார். இது நிகழ்கிறதா உங்களிடமே பாருங்க. அப்ப நுண்ணறிவுங்கிறது தானாவே அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இது இந்த புத்தகத்தை வச்சு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன். விளக்கம் உண்மை அல்ல, திரும்பி சொல்றேன், இது விளக்கம் உண்மை அல்ல, இது உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கவனிங்கள். அது நான் கவனித்த வரைக்கும் எல்லாருமே சிறப்பான கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா அவை ஜேகேவுடைய எதிர்கருத்தாக இருக்குது. அது எந்த பர்பஸ் நீங்க போட்டீங்களோ அந்த பர்பஸை டிஃபீட் பண்ணுது. திருப்பி உங்க தாட்லேருந்து வெளில வாங்கன்றோம். நீங்க தைரியமா இருங்கன்றாங்க ஒருத்தர் சொல்றாரு, இல்லைன்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு, அது ஜேகே தான் நம்ம சொல்றோம். நமக்கு இதே தான் நார்மல் லைஃபோடு தான் இருக்கும் நம்ம. ஜேகேனுடைய இவர் சொன்ன கருத்தை, இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் டூயிங் எனிதிங், ஸ்டில்னஸ். அது யாருக்கு கிடைக்காது ஸ்டில்னஸ்? யாரால ஒண்ணுமே நினைவே இல்லாத இந்த 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 புற உலகத்தினுடைய விஷயத்தை விட்டு விலகி யார் இருக்க முடியும்? கோபம் வராமல் யார் இருப்பாங்க? பயப்படாமல் யார் இருப்பாங்க? எல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய உணர்வுகள். தாட், ஜேகே தாட் ப்ரொடியூஸ் சொல்றாரு. நான் அப்படி நினைக்கல. இயல்பாக மனிதனுக்கு இருக்குது, எல்லாம் ஹார்மோன்ஸுடைய விளைவுகள் இருக்குது. அதை ஜேகே என்ன சொல்றாரு, அதையும் நீ தாண்டி போக முடியுன்றார். இந்த பயாலஜிக்கல் மேனை தாண்டி ஒரு மேன் இருக்கிறத அவர் அங்கே துட்டி காமிக்கிறார். நீயே உனக்கு ஒளியாக இருக்கிறான்னு ஒரு வரி வந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னாக்க, அது என்ன பைபிள் கொட்டேஷன் மாதிரி இருக்குது. ஜேகே நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா, அவர் ஒரு எல்லையில் சிக்கிக்கிட்டார். அவரால் அதை சொல்ல முடியல. ஏன்னாக்க திருப்பி தான் நம்ம அதுவுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இவங்க, வெவ்வேறு ஆன்மீக தளத்துக்கு போயிடுவான்ற ஒரு பயத்தில் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை தொடலை அவர். அப்போ அவர் வைக்கிறது எல்லாமே நம்ம நம்ம இப்போ பேசுகிற பெரும்பாலான விஷயங்கள் வெளில வர்றது தான் பேசுகிறார். வெளியில் வருதுன்னா சைலண்ட்டாக இருக்கிறது தான் அவருடைய பதில். அந்த சைலன்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ராத்திரி எல்லாம் தூங்கினா கூட பிரெயின் ஒர்க் பண்ணுதுங்க. அது பாட்டு கனவு சட சட சடன்னு பேச்சு தியேட்டர் பாக்ஸாக இருக்குது, என்னமோ பேசிட்டே இருக்குது. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். காலையில் உரையாடல் நடத்துவார் அவர் ஜேகே காலையில் சென்னை காட்டானா 1 மணி நேரம் உரையாடல் நடத்துவார். செலக்ட் பீப்புள் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி யதார்த்தமான உரையாடலாக இருக்கும். அதில் தான் இந்த மனைவிகள், கணவன் இழந்த மனைவி, பையன் இழந்து போன அதிர்ச்சி, இது எல்லாத்தையும் அவர் எனக்கு கூட கஷ்டமாக இருக்கும், அரகண்டாக டீல் பண்ணுறாரு. உன்னுடைய அன்பு, கணவன் மீதான உன்னுடைய லவ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஒரிஜினல்ன்றது. அது உண்மை இல்லை. நீ ஏதோ ஒரு பயத்தினாலேயும் உன்னுடைய பாதுகாப்புக்காகவும் ஏற்படுத்தி கொண்ட உறவு தான் இந்த கணவன் மனைவி உறவாக இருக்கிறது. 90% அப்படிதான் இருக்கும். யதார்த்தமான கிராம மக்கள் இப்படி என்னை அம்போன்னு விட்டு போயிட்டேன்னு கதறுவாங்க. ஒரு வசதி கூட பண்ணாமல் போயிட்டேப்பா, இப்படி கைவிட்டுட்டு போயிட்டே. அப்போ கணவன் என்பவன் அவர் அதை பேசலை, அவர் அதை தாண்டிய ஒரு லவ். நீங்கள் சொல்கிறது தான் அது ஒரு யூனிவர்சல் லவ் பற்றி பேசுகிறார். அது விவேகானந்தர் மாதிரி ஆட்களுக்கு தான் சாத்தியமாக இருக்கு.
ஒரு பில்லியனில் ஒருத்தருக்கு தான் சாத்தியமாக இருக்கு. அப்போ இந்த மனிதர்களுக்கு என்ன சாத்தியமாகும் என்றால் கொஞ்சம் மிடில் பாத்தில் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஜேகேலாம் படித்தா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜென்யூனாக இருக்க ட்ரை பண்ணுவோம், உண்மையாக பேசுவோம், பொய் சொல்ல மாட்டோம். நான் வந்து மதுரை கல்லூரியில் முதல்வராக இருந்தேன். ஜேகே வந்து என்னோட 79லேருந்து ஜேகே உள்ளே போயிட்டுருக்காரு. 78லேருந்து ஜேகே குழப்பிக்கிட்டே இருக்காரு நம்மளை. இனி வரைக்கும் அந்த குழப்பம் தேரல, குழப்பிக்கிட்டே இருக்காரு. அதனால எதிராளி பேசும்போது யாருன்னு தெரியும் நமக்கு. ஜேகேவை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் உங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் புரிந்து கொள்வீர்கள். ஒருத்தர் வந்து முன்னால் வந்து பேசும்போது அவர் பொய் சொல்கிறார் எனக்கு தெரியும். சார் பிரமாதம் சார், இன்னைக்கு எப்படி பேசுறீங்க, இந்த ஆள் நட கதை விடுறேன். எனக்கு ஒருவேளை மற்ற தோழர்களோட ஒரு பிரின்சிபல்னாக்கா ஆஹா என்பார். கொண்டு வந்து மாலையை போடுவான், இல்லை துண்டை போடுவான், இல்லை பலன்னு ஒரு துண்டு இருக்கு, அதோட வருவான். அது எங்கேயோ போட்ட மீட்டிங் தான் இருக்கும். நமக்கு அதை பார்க்கும்போது தெரியும் எனக்கு, சரி இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான். நான் ஒன்று அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அது பெரிய மச்சத்தனம் இல்லை, அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்கிற அது இயல்பாக பூக்கும். அந்த மாதிரி ஸ்டில்னஸில் வந்து என்ன அவனாக்கா இந்த மக்கா உட்காந்துருக்க மாட்டான். அந்த மனம் வந்து யதார்த்த நிலை, அவன் மேலே எந்த ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா கிடையாது. ஆனால் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. அதுதான் இன்டெலிஜென்ஸ். அது எல்லா சமயம் ஒர்க் பண்ணாது, நமக்கு எல்லா சமயம் ஒர்க் பண்ணவே பண்ணாது. ஜேகே என்ன சொல்ற 24/7 அது மணக்க வேண்டும் என்றால் நீங்கள் அது வந்து உங்களை மறக்க வேண்டும். இன்டெலிஜென்ட் இஸ் நாட் பர்சனல், ரொம்ப முக்கியம். அதான் அது தனியாக அது ஈகோவோடு சேர்ந்துருது. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம குழந்தைகளை உருவாக்க முடியுமா? இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு போனோன்னா நமக்கு இருக்கிற வேல்யூ சிஸ்டம், மதிப்பீடுகள், குடும்பம், நம்ம ஜாதி சடங்குகள் எல்லாருக்குமே அது. ஒரு திருமணம் நடத்துகிறாலும் சரி, இல்லை ஒரு சடங்கு நடத்துகிறாலும் சரி, இந்த மாதிரி விஷயம் அச்சம் பற்றி கேட்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி மரண பயம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து சரி பரவாயில்ல போயிடுவோன்னா, நான் எனக்காக பயப்படலைங்க, நம்ம அம்மி 4 பேர் இருக்கானுங்க, நான் போயிட்டா அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் பண்ணுவான். ஆனால் நமக்கு அது நம்ம அது மேலே தான் பழிய போடுறோம். பட்டு மிஸ்டேக்காக நீங்கள் ஆன்மீகமாக போயிட்டு வச்சுக்க பிரச்சனையே இல்லை. இந்த ஆன்மா தானே, ஆன்மா சாவாது சார், அடுத்த ஜென்மம் எடுத்துக்கும். மறுமையில் அல்லாஹ் கூட்டு போயிடுவார் சார், அங்கே விஷ்ணு காத்துக்கிட்டு இருக்காரு சார். இப்படி நிறைய மதங்கள் வந்து அந்த பயத்தை வந்து போக்கி வச்சிருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ நல்லா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஆன்மா என்ன, நீங்கள் இந்த உடல் வேஸ்ட்டுங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறதுனால என்ன ஆயிடுதுனாக்க அது மரணமெல்லாம் பெருவாழ்வுன்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே கூட்டமாக வந்துட்டான் எல்லாரும், மரணமெல்லாம் இப்படி வாழ முடியும் போல இருக்குன்னு. இந்த இப்படி இல்லைங்க, உடம்பு இல்லாத மரணம் ஒன்று இருக்குங்க. உடம்பு செத்து போயிடும், ஆனால் நீ உயிரோடு இருப்ப. ஐயோ அது எப்படி, இனி வரைக்கும் வந்து அது பெரிய குழப்பம்தான். உடம்பு மட்டும் செத்து போய் உடம்பு செத்துப்பா. ஆனால் விஞ்ஞானிகளோ இல்லை மற்றவன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆன்மா நெவர் கேரிஸ் த மெமரி. அந்த தீரி இப்படி பார்த்தா கூட அதுக்கு மெமரி இருந்துச்சுன்னா அது நான் ஆயிடுவேன். அது அடுத்த ஜென்மத்தில் அது மெமரியோட வந்து பிறந்து பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு பாட்டு பாடுது, நடக்குது இல்லைங்களா? பழைய படம்னா அது எவ்வளோ பெரிய கண்டென்ட். அது 3 அது 1 2 இப்படி வருது. போன ஜென்மத்தில் நான் இங்கே தான் வாழ்ந்தேன்னு சொல்லுது. இது புரியாத, இதுக்கு ஜேகே பதில் சொல்ல மாட்டார். ஜேகே ஏன் சொல்ல மாட்டார்னா, அதை பற்றி நீங்கள் குழப்பிக்காத, அதெல்லாம் வந்து வேற விஷயம், அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி மாயாஜால விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே முன்னால் 4 கேள்வி கேட்கறதுக்கு மந்திரவாதி கேட்குறாரு, பேய் வந்து பேசுகிறார், பிசாசை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் மனப்பிரம்மை தாட்டுன்னு சொல்ல முடியுமா? பேய் நான் அடி வாங்கியிருக்கேன் உண்மையிலங்க. பேய் பிடிச்ச ஒருத்தர் வந்து அடிச்சு விட்டாருங்க. அவர்கிட்ட போய் வந்து ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட பேய் ஓட்டுறது எவனை கூப்பிட்டு வந்தாங்க, நான் சைக்காலஜின்னு சொல்லிட்டு நான் போய் தைரியமா, அம்மா உங்கள் மனதை பாருங்கள், உங்களுக்கு எது அப்படி நம்ம கொஞ்சம் சைக்காலஜிலாம் ப்ளே பண்ணோமா, அது கட்ட குரலை பார்த்துன்னு சந்திரமுகி மாதிரி மாறி விட்டுச்சு. 2 நாளைக்கு பயந்து போய் பக்கம் போல அந்த உண்மையிலே. அப்போ இதை எப்படி பார்க்கணும்னா மன ப்ராப்ளம், மனோபிராந்தி அப்படின்றாங்க. ஆனால் அது எந்த டாக்டரும் தீர்க்கல. ஒரு மந்திரவாதி வந்தால் 1/2 மணி நேரம் தீர்த்து விட்டான். இல்லைங்க 1/2 அன் ஹவரில் எனக்கு மந்திரவாதி நம்பிக்கை இல்லை, கடவுள் கூட நம்பிக்கை இல்லை. இப்போ மந்திரவாதி வந்தால் ஜீபூம்பா 1/2 மணி நேரங்க. அந்த அம்மா 1 மாதம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆள்லாம் வச்சு.
அப்போ இதெல்லாம் இந்த ஜோனுக்குள்ளே போகாதீங்க. முதல்ல உனக்குள்ள பிரச்சனையை பாரு. உன் பையனை கூட நீ எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பாரு. ரிலேஷன்ஷிப் அதாவது பையன் கூட என்ன ரிலேஷன்ஷிப்பு, என்ன அகங்காரம் நமக்கு? அப்பா நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு போன என் பையன் தம்பி பையன் சொன்னாக்கா ஒரு நம்ம எவ்வளோ படித்தவை இருந்தாலும் அது அப்படியா ஒத்துக்க மாட்டேங்குது. நம்ம இந்த எடுத்தோன்னே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதுவா இதுவா என்ன விடுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயும் ஜேகே தருதில்லை, நீ ஏதாவது வந்து பிடிச்சிட்டு வாடா அப்படின்ற அளவுக்கு தான் அம்மா இது. ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லை. கொஞ்சம் ஒருவேளை வந்து உயர்ந்த நிலை இல்லாமல் உண்மையிலேயே வந்து ஒரு குடிசையில் ஒரு பொண்ணு நான் போனேன் குருவிக்கார பொண்ணை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் பையன் சொன்னால், இல்லை உங்கள் பொண்ணு சொல்லு வச்சுங்க நல்லா குருவிக்காரருங்க அவர் இந்த பக்கம் சமயம் ஒரு கூப்பிட்டாரு பிடிச்சி போச்சு ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நம்ம அலோ பண்ணோம். இதான் உறவு கேட்குறாரு அவர், நம்ம அலோ பண்ணுவோமா? ஏன்னா நம்மளோட பொசிஷன் அவன் என் பையன்டா அவன் வேற நான் போட்டது அப்படி நம்ம என்ன பண்ண பிடிச்சி வச்சுக்கிறோம். அவன் அந்த ப்ராப்பர்ட்டி அவன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிடிக்க மாட்டேங்குது. பொண்டாட்டி கூட பேசினா அம்மா பிடிக்க மாட்டேங்குது. மாமியாருக்கு ஏன் பிரச்சனை? இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, நீ என்ன டிக்டேட் பண்ற. அப்போ இந்த ரிலேஷன் எத்தனையோ சிக்கலானது காரணம் எல்லாமே என்னுடையது நான் ஒன்று உருவாக்கி என்னுடைய உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் தெரியும். ஜேகே நான் சொல்ற ரிலேஷன்ஷிப் வெளில வாழ்றார். அது வந்து ஒரு ஞானி ஒரு என்ன சொல்ற ஒரு துறவியினுடைய மனோநிலை. அந்த வார்த்தையை பயன்படுத்தல, எல்லாத்தையும் துறந்து விடுங்கள்ன்றார் அவர். அது ஒரு புத்திஸ்ட் ஜென் புத்திஸ்ட் பிலாசபி. அது எல்லாத்தையும் துறந்துடுங்க. அதுக்காக நான் பிறவி எடுத்து வந்தேன் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு கான்ட்ராஸ்டா ஓஷோ நான் சொல்லிட்டாரு, என்ஜாய் எவ்ரி திங் பட் டிட்டாச் யுவர் செல்ஃப்.